ஹாய் குட் மார்னிங் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 2.2 for 4 admins பற்றி படிக்க போகிறோம். ஸோ 2.2 பார்த்தோன்னா வந்து jenis punca persamaan quadratic. ஓகே, டைப் ஆஃப் quadratic equation. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா 3 விதமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இதோட ஃபார்முலா வந்து B kuasa 2 tolak 4 AC. Okay. So in case வந்து அது more than 0 ஆச்சுன்னா அப்படின்னா அதோட persamaan வந்து 2 punca nyata dan berbeza இருக்கு. Okay. In case வந்து நம்ம B kuasa 2 tolak 4 AC இதை வச்சு நம்ம ganti பண்ணி கண்டுபிடிக்கும் போது 0 கிடைச்சிச்சுன்னா அப்படின்னா அந்த persamaan 2 punca nyata yang sama இருக்கு, சேமான punca nyata இருக்கு. In case வந்து மூணாவது வந்து இந்த B cos 2 tolak 4 AC வந்து 0 ஓட குறைவானுச்சுன்னா அப்பனா இது bersamaக்கு வந்து எந்த ஒரு punca nyataவும் இல்லை. ஓகே, bersama tidak mempunyai punca nyata. Okay, so first question பார்த்தோம்னா வந்து contoh 6, tentukan jenis punca bagi setiap persamaan quadratic berikut. So first வந்து A வந்து போடுறவனுக்கு நம்ம இதோட A, B, C என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். So A வந்து x kuasa 2 கூட இருக்கிற நம்பர் தான். So A பார்த்தோம்னா இங்க x kuasa 2 மட்டும் தான் இருக்கு. So A வந்து 1, B வந்து x கூட இருக்குது. So B வந்து 5 and C பார்த்தோம்னா வந்து கடைசி நம்பர் which is negative 6. So model formula வந்து B kuasa 2 tolak 4 AC. Okay, so A வந்து பார்த்தோம்னா நம்ம கந்தி பண்ணோம்னா B வந்து 5 kuasa 2 tolak 4 A பார்த்தோம்னா வந்து 1, C வந்து negative 6. So 5 kuasa 2 வந்து நமக்கு 25 கிடைக்கும். Tolak 4 darab dengan 1 dapat 4, 4 darab dengan negatif 6 dapat negatif 24. So இது நம்ம solve பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 49 கிடைக்கும். Okay, negative akan jadi positive. So 49 actually வந்து more than 0. So இது என்னன்னா வந்து இந்த equation வந்து ia mempunyai 2 punca nyata yang berbeza. Okay, வித்தியாசமான punca இருக்கு ரெண்டுமே. Okay, next வந்து B பார்த்தோம்னா வந்து first வந்து ஒரு ABC என்னன்னு தெரிஞ்சிடணும். So இங்க பார்த்தோம்னா A வந்து negative 4, B வந்து பார்த்தோம்னா 4 and C பார்த்தோம்னா வந்து negative 1. So அதே விதி நம்ம வந்து இந்த equation குள்ள கண்டி பண்ணோம். So B வந்து பார்த்தோம்னா 4, so 4 kuasa 2. Okay, tolak 4. Okay, A பார்த்தோம்னா வந்து negative 4. And then C பார்த்தோம்னா வந்து negative 1. So இது நம்ம solve பண்ணோம்னா 4 kuasa 2 வந்து நம்மளுக்கு 16 கிடைக்கும். Negative 4 darab dengan negative 4 நம்மளுக்கு வந்து positive 16 கிடைக்கும். So positive 16 times negative 4, negative 1 வந்து நம்மளுக்கு negative 16 கிடைக்கும். So இது வந்து நம்மளுக்கு 0 கிடைக்குது. So 0 வந்து actually ரெண்டு punca nyata yang sama இருக்குன்னு அர்த்தம். Okay, so next வந்து கடைசி வந்து C. So C பார்த்தோம்னா வந்து A வந்து 2, B வந்து negative 4 and C வந்து பார்த்தோம்னா 5. So மறுபடியும் நம்ம
ganti பண்ணி C க்கு பார்த்தோம்னா ஓகே B ஒரு வேல்யூ பார்த்தோம்னா -4. ஸோ இது வந்து -4 cos 2 tolak 4. Okay, A பார்த்தோம்னா வந்து இங்க 2. Okay, C ஓட A பார்த்தோம்னா 2 and C பார்த்தோம்னா 5. ஸோ இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுற வேலை தான். -4 cos 2 நம்மளுக்கு வந்து 16 கிடைக்கும். Okay, -4 darab dengan 2, -8, -8 darab dengan 5, -40. So, 16 tolak 40 dapat -24. So, -24 பார்த்தோம்னா less than 0. kurang daripada sifar. Okay, so 0 குறைவாக்குனால இது வந்து எந்த ஒரு புஞ்சும் இல்லை. Okay, புஞ்சு nyata இருக்கு இல்லை. Okay, contoh 7 பார்த்தோம்னா வந்து A வந்து persamaan quadratik X kuasa 2 tambah K tambah 3 ialah KX dengan K ialah pemalar. Mempunyai dua punca nyata yang sama. Cari nilai-nilai yang mungkin bagi K. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் வந்து அவங்க அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே எக்ஸ் குவாச 2 tambah K tambah 3 equals to KX. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலி நம்ம வந்து ஒழுங்காக ரீஅரேஞ்ச் பண்ணோம். ஓகே பிகாஸ் KX வந்து வெளியே இருக்குது. ஈக்குவேஷனாலே வந்து எல்லாமே ஒன்றா இருக்கணும். ஸோ இது KX வந்து வெளியே இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து KXை நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஸோ இது வந்து எக்ஸ் குவாச 2 KX வந்து இந்த சைட் வந்துச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ நெகட்டிவ் KX plus K plus 3. ஸோ இது சால்வ் பண்ண பிறகு தான் நம்ம இப்போ ABC வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அது முழுக்க வந்து இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூனா வந்து mempunyai dua punca nyata yang sama. அப்படின்னா வந்து இந்த equation actually equals to 0. இது வந்து equals to 0. இப்போ வந்து நம்ம இந்த ABCயை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸ் குவாச 2 தான் இருக்குது. ஸோ 1. B பார்த்தோன்னா வந்து நெகட்டிவ் K. ஓகே ஸோ B வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம Bயில் எழுதுவோம். அண்ட் தென் வந்து C பார்த்தோன்னா வந்து K plus 3. ஓகே பிகாஸ் இது பக்கத்தில் வந்து எந்த எக்ஸும் இல்லை, எக்ஸ் குவாச 2 இல்லை. ஸோ இது வந்து K plus 3. ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு போட போகிறோம். ஸோ B பார்த்தோன்னா வந்து negatif K kuasa 2 tolak 4 A பார்த்தோன்னா 1 C பார்த்தோன்னா K plus 3. Okay, equals to 0. Okay, because வந்து dua punca nyata yang sama சொல்லிட்டாங்க. So negative K kuasa 2 வந்து நம்மளுக்கு K kuasa 2 கிடைக்கும். Okay, and then வந்து negative 4 times 1 negative 4 times K வந்து நமக்கு negative 4K கிடைக்கும். And then negative 4 times 1 negative 4 times 3 வந்து நம்மளுக்கு negative 12 கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வந்து கால்குலேட்டரில் வந்து கீன் பண்ணோம். ஸோ கால்குலேட்டரில் வந்து A வந்து 1 இருக்கும் அந்த ஈக்குவேஷன். கால்குலேட்டரில் வந்து ஈக்குவேஷன் தட்டி A வந்து 1 இருக்கும், B வந்து -4 and C வந்து -12. ஸோ நீங்கள் கால்குலேட்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு K வந்து 2 வேல்யூ கிடைக்கும். ஓகே ஈக்குவல்ஸ் டு -2 or 6. ஸோ இதுதான் A ஓட ஆன்சர்.
Okay, next வந்து B பார்க்க போறோம். Punca-punca persamaan B tambah 2x kuasa 2 tolak P x bersama dengan 3 tolak P. Dengan P ialah pemalar adalah nyata dan berbeza. Cari julat nilai P. So, இங்க பார்த்தோம்னா இந்த equation வந்து இதான் equation. And then வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து nyata dan berbeza ன்னு கொடுத்திருக்காங்க. So, berbeza னா வந்து it's actually more than 0. Okay, lebih daripada sifar. So, first நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து இந்த equation வந்து ஒரு equation ஆக்க போறோம். So, இது வந்து actually P tambah 2 x kuasa 2 tolak 2 P x. Okay, 3 minus P வந்து இந்த சைடு போயிடும். இது மொத்தமா இந்த சைடு போச்சுன்னா என்ன நடக்கும்னா positive 3 வந்து negative 3 ஆயிரும், negative P வந்து positive P ஆயிரும். Okay, and then இது வந்து பார்த்தோம்னா more than 0. So, எப்பவும் வெளியே நம்ம அந்த B kuasa 2 tolak 4 AC ல வந்து நம்ம கட்டி பண்ணோம். So, அதுவனுக்கு வந்து அந்த ABC வந்து நம்ம differentiate பண்ணிடணும். So, A பார்த்தோம்னா வந்து P tambah 2, B பார்த்தோம்னா வந்து negative 2P, and then C பார்த்தோம்னா வந்து negative 3 plus P. இப்போதான் நம்ம ஈக்குவேஷனுக்கு போட போறோம். So, B வந்து பார்த்தோம்னா negative 2 P kuasa 2 tolak 4. A பார்த்தோம்னா வந்து P tambah 2. Okay, P tambah 2. And then C பார்த்தோம்னா negative 3 tambah P. So, இது நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து first இதை solve பண்ண போறோம். Okay, negative 2P kuasa 2 வந்து நம்ம கம்பேர் P kuasa 2 கிடைக்கும். And then negative 4. Okay, இது first நம்ம solve பண்ணோம். Okay, இது நம்ம kembang பண்ணோம். So, P darab dengan negative 3 dapat negative 3P. Okay, P darab dengan P dapat P kuasa 2. 2 darab dengan negatif 3 dapat negatif 6. 2 darab dengan P dapat 2P. So, இது ஒன்று டீட்டெயிலாக நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 4P kuasa 2 tolak 4. So, இது வந்து P kuasa 2 negatif 3P tambah 2P வந்து நமக்கு negatif P கிடைக்கும் tolak 6. So, அது பிறகு நம்ம டைம்ஸ் பண்ணோம். So, 4P kuasa 2 tolak 4 P kuasa 2. Negatif 4 darab dengan negatif P வந்து positif 4P. Negatif 4 darab dengan negatif 6 dapat positif 24. Okay, lebih daripada sifar. So, இது வந்து 4P kuasa 2 tolak 4P kuasa 2 நம்ம 0 கிடைக்கும். So, 4P இந்த 24 அந்த சைட் போனுச்சுன்னா அது negative 24 ஆயிரும். So, P வந்து நம்ம வந்து 4 கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வந்து டிவைட் பண்ணணும் ரெண்டுத்துலையும். So, P வந்து actually lebih daripada negative 6. So, இதுதான் B யோட answer. Okay, next வந்து C பார்த்தோம்னா diberi persamaan kuadratik x kuasa 2 tambah 4x tambah 13 bersama dengan M bracket 2 tolak x. So, இதில் வந்து first வந்து equation கொடுத்துருக்காங்க. And then வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா tidak mempunyai punca nyata. So, tidak mempunyai punca nyata வந்து less than 0. So, first of all as usual the equation வந்து நம்ம rearrange பண்ணோம். So, இது வந்து x kuasa 2
tambah 4x tambah 13 equals to 2m tolak mx. So இது பிறகு வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கலாம் கார்னர்ல இருக்கலாம் கீழே எடுத்துட்டு வரணும். So இது என்ன ஆகும்னா வந்து x kuasa 2 tambah 4x. Okay, negative mx இந்த சைடு போச்சுட்டா அது positive mx ஆயிரும். Okay, tambah 13 2m வந்து இந்த சைடு போச்சுட்டா அது negative 2m ஆயிரும். So அது பிறகு வந்து நம்ம x kuasa 2. Okay, இந்த 4x mx நம்ம actually வந்து முடாக்கான் பண்ணலாம். எப்படின்னா வந்து 4 tambah m and then வந்து வெளியே x போட்டுடலாம். Okay, tambah 13 tolak 2m. Okay, so இந்த whole equation is less than 0. So first வந்து a பார்த்தோம்னா வந்து 1, b வந்து k plus m, c வந்து 12 minus 2m. So நம்ம என்ன செய்யணும் அந்த equation உங்களுக்கு கண்டி பண்ணோம். So b வந்து 4 plus m. Kuasa 2 tolak 4, a வந்து 1, c வந்து 13 minus 2m. இது வந்து less than 0. So first வந்து இந்த 4 plus m வந்து நம்ம கம்பைன் பண்ணோம். Okay, so இது கம்பைன் பண்ணிட்டு இது நம்ம டைம்ஸ் பண்ணிடலாம். Negative 4 times with 1 negative 4. Negative 4 times with 13 வந்து நம்மளுக்கு negative 52 கிடைக்கும். And then negative 4 times with 1 negative 4 times with negative 2m வந்து நம்மளுக்கு positive 8m கிடைக்கும். So இது வந்து less than 0. So இப்போ வந்து இந்த 4 plus m வந்து கம்பைன் பண்ணா 4 times 4 வந்து 16 கிடைக்கும். 4 times m வந்து 4m கிடைக்கும். அதே மாதிரி m times 4 நம்மளுக்கு வந்து 4m தான் கிடைக்கும். m times m வந்து m kuasa 2 கிடைக்கும். So அது கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா வந்து rearrangement பண்ணணும். m kuasa 2 4m tambah 4m dapat 8m. 8m tambah 8m dapat 16. அது பிறகு 16 minus 52 நம்மளுக்கு வந்து negative 36 கிடைக்கும். So இது வந்து less than 0. So நம்ம என்ன செய்யலாம்னா வந்து இந்த மாதிரி 3 கிடைச்சிச்சுன்னா நம்ம calculatorல equation 30 a வந்து 1, b வந்து 16, c வந்து negative 36 டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆன்சர் கிடைக்கும். So first answer வந்து negative 18, negative 18 இன்னொரு ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். So இதோட ஜூலாட் பார்த்தோம்னா வந்து actually இந்த m வந்து actually in between of negative 18 and 4 and 2. So இது வந்து negative 18, okay, m and then 2. அதாவது m வந்து in between of 2 to negative 18. Contoh 8 பார்த்தோம்னா diberi persamaan x kuasa 2 tolak 4ax tambah 5b bersama dengan sifat. Mempunyai dua punca nyata yang sama. So இங்க வந்து first clue வந்து அந்த equation வந்து நம்ம rearrange பண்ண தேவையில்ல because அந்த equation நல்லா இருக்கு. And then அது சொல்லியிருக்காங்க dual punca nyata yang sama. அப்படின்னா வந்து இந்த equation equals to 0.
Okay, next வந்து ungkapkan A dalam sebutan B. அதாவது A equals to B. So அந்த B பக்கத்துல வந்து numbers வரலாம், but A பக்கத்துல வந்து எந்த நம்பர்ஸும் வரக்கூடாது. So first of all, A வந்து என்ன, B என்ன, C என்ன நம்பரோட எழுதிடலாம். So A வந்து 1, B வந்து -4A. Okay, because X தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம எழுதணும். And then C வந்து பார்த்தோம்னா 5B. So இது வந்து அந்த formula போடணும். So B kuasa 2 tolak 4AC. So B பார்த்தோம்னா -4A kuasa 2 tolak 4. A பார்த்தோம்னா 1, C வந்து 5B. Okay, equals to 0. So -4 A kuasa 2. So -4 darab dengan -4 நம்ம 16 கிடைக்கும், 16 கிடைக்கும். A kuasa 2 வந்து அப்படியே எழுதிடலாம். So -4 times 1 -4 times with 5B நமக்கு -20B கிடைக்கும். Okay, equals to 0. So இந்த -20B வந்து நம்ம இந்த சைடு போயிடலாம், அடுத்துட்டு போயிடலாம் கார்னர் சைடுக்கு. நான் சொன்ன மாதிரி A equals to B நம்ம எழுதணும். So இது வந்து 16 A kuasa 2 equals to 20B. So இந்த A kuasa A வந்து எது டிஸ்டர்பாக இருக்குன்னா 16 kuasa 2. First 16 நம்ம விளக்கிடணும். So நம்ம வந்து bahagi dengan 16 பண்ணலாம். So bahagi dengan 16 பண்ணா இது கட் பண்ணிடலாம். So இது வந்து மிச்சம் வந்து A kuasa 2 equals to 20B per 16. இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து mempermudahkan பண்ணலாம். So dua-dua pun boleh bahagi dengan 4. So நம்ம வந்து bahagi பண்ணா நம்மளுக்கு 5B per 4 கிடைக்கும். So next வந்து நம்ம இந்த punca kuasa 2 நம்ம kita என்ன செய்யணும்னா punca kuasa பண்ணணும். அப்பதான் அந்த kuasa 2 நம்ம வந்து remove பண்ண முடியும். So நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு A வந்து actually இது வந்து நம்ம punca kuasa பண்ணும்போது இதை நம்ம separate பண்ணிடலாம். 1/4 times with 5B. So 1/4 நம்ம punca kuasa பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து positive, negative 1/2 கிடைக்கும். And then 5B நம்ம punca kuasa பண்ண முடியாது. So 5B அப்படியே எழுதிடலாம். 5B.